செம்ம தரமான படம், தரமான செய்கை, செம்ம நடிப்பு, எல்லாம் செம்ம கான்செப்ட், சூப்பர் படம். காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு வந்து தரமான சிறப்பான ஒரு நல்ல கருத்தை சொல்கிற ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு நல்ல படம், சூப்பர் படம், என்டர்டெயின்மெண்ட்டு, காமெடி படம், நல்ல கருத்தை சொல்கிற ஒரு அருமையான படம். இந்த படத்தை வந்து எல்லா பேரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நீங்கள் எல்லா பேருமே வந்து பார்க்கலாம். நீங்கள் காலேஜ் படித்தா நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க, காலேஜில் கெத்தாக இருக்கலாம், ஆனால் காலேஜ் விட்டு வெளியே போய் எப்படி கெத்தாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் தெளிவாக சொல்லுது. இந்த படத்தை கண்டிப்பாக வந்து எல்லா பேருமே பாருங்கள். செம்ம படம், தரமான படம், வந்து பாருங்க. என்டர்டைன்மெண்ட் படம், ஃபேமிலி படம், சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். எந்த குழந்தைங்க எல்லாம் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. அஸ்வத் மாரிமுத்து வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் தான் தரம் இருக்கிறதுலே. லவ் டுடே படம் ஹீரோயின் இருக்காங்க, வந்து பாருங்க. படம் சூப்பராக இருக்குண்ணா. படம் சூப்பராக இருக்கு. 200% என்டர்டைன்மெண்ட் ப்ரோ. படம் உண்மையிலே சூப்பர் ப்ரோ. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கருத்து இருக்குல்ல ப்ரோ, இந்த கருத்தை நம்ம உள்வாங்க எடுத்து பண்ணிருக்கோம். நான் காலேஜ் இப்போ அடிச்சுட்டு வந்திருக்கேன். அதை அடிச்சுட்டு வராமல் இப்போ இந்த படத்தை பார்க்காம இருந்திருக்கோம். ஏன்னா படம் சூப்பர். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த படத்தில் அந்த கருத்து அப்படி சூப்பராக இருக்குது. எல்லோரும் டான்றாங்க அந்த படத்தை, ஆனால் டானுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. படம் சூப்பராக இருக்குது. கடவுளே, ஒரு வேற மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம், வந்து பாருங்க. எல்லாரும் வந்து பாருங்க. இருக்கு, நல்லா படிக்கணும்னு சொல்லி எடுத்துருக்காங்க படத்தை. படம் படிக்கணும் எல்லாரும். ஆமாம் ப்ரோ, இதில் நிறையா கருத்து சொல்லியிருக்காங்க. எல்லாரும் படிக்க வேணாம்னு நினைப்பீங்க, ஆனால் இங்கே வந்து பாருங்க, படிப்பு எவ்வளோ முக்கியன்றதை அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். கடவுளே அஜித். படம் ஓரளவு ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ இருக்க காலேஜ் பசங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். காலேஜ் லைஃப்பில் எப்படிலாம் இருந்துட்டு ஒருத்தர் மாறி வரான்றதுக்கு இந்த படம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அது போக இப்போ இருக்க நிலைமைக்கு என்ன மனப்பக்குவத்துக்கு நம்ம வரணும் அப்படின்றத ஒரு தெளிவாக சொல்லியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓவரால் படம் நல்லா இருக்குது, ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் பார்க்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குற மாதிரி நல்ல படம்ண்ணே, நல்ல கருத்துள்ள படம்னே, எல்லாரும் வந்து பார்க்கலாண்ணே. நல்லா அரியர்ஸ் வைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபார்ம் வந்து பாருங்க. வாழ்க்கையில் கருத்து படம் சொல்கிறாங்க. வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக நேர்மை எப்படி ஆகுறதுங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக இந்த படத்தை சொல்கிறாங்க. அடுத்தவங்களை கீழே தட்டி விடக்கூடாதுன்னு சூப்பரான கருத்து சொல்லி, அது மட்டும் இல்லாமல் தப்பை செஞ்சதை உணர்ந்து ஒரு ரியல் லைஃப் வாழ்ந்ததா நல்லா இருந்துச்சு. நம்ம சக்ஸஸ்க்காக மற்றவங்களை கீழே தட்டி விட்டு நம்ம போகக்கூடாது. அதுக்காக நல்ல கருத்து. மெசேஜ் படம் தான். கடைசியில் இந்த கொஞ்சம் எமோஷனலாக பிடிச்சிருந்தாங்க, நல்லா இருக்குது, பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குண்ணா. அவர் தலைவர் அவருக்குன்னே கதையை ஃபுல்லாக சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காப்புல. நல்லா இருக்குது. ஃபினிஷிங் தான் செம்ம. அது 2 படம் தேட்டரில் பாருங்கள், ஃபேமிலி படம். 5 அவுட் ஆஃப் 5 தலை சூப்பராக இருக்காங்க. வேறு லெவல் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து எல்லா என்டர்டைன்மெண்ட் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. படத்தில் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. படம் வந்து ஃபேமிலி, லவ்வர்ஸு, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி நல்ல படமாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது எல்லாமே. என் பேர் அரவிந்த் குமார். படம் சூப்பராக இருந்துச்சு. தலைவராச்சு 48 தான், நம்ம 54 அரியர் இருந்தாலும் கடைசி அடுத்து 3 வருஷம் இப்படி வீசு. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவுட்லைன் என்னென்னா படிக்கணும், ஏமாற்றக்கூடாது, அது ஒன்று தான். ஏமாற்றக்கூடாது, ஏமாற்றாமல் இருந்தால் நல்லது. ஓ ஆரம்பித்து முடியல சரியா, மற்ற எல்லா வார்த்தையும் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு படம்.